மக்களே கொஞ்சம் பொறுத்துக்குங்க. நம்ம காஷ்மீர் ட்ரிப்பில் விட்ட குறை தொட்ட குறை இன்னும் கொஞ்சம் உங்களோட ஷேர் பண்ணுற விஷயங்கள் நிறையா இருக்குது. சோன்மார்க்கில் நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். கண்ணுலேருந்து தார தாரையாக கண்ணீருங்க, ஆனந்த கண்ணீர்னு நினைக்காதீங்க. எப்போ காஷ்மீரில் போய் இறங்கணும் அப்போ ஆரம்பிச்சிது கண்ணில் தண்ணி வர்றதுக்கு. திரும்ப ரிட்டன் ஃப்ளைட்டு ஏறி பெங்களூர் வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த கண்ணில் தண்ணி வரதே நின்றுச்சு. சரி, அதை விடுங்க. இந்த குச்சி குச்சியாக கதையில் என்ன தெரியுங்களா? காஷ்மீர்னாவே ரோஜா தான். ரோஜா பூக்களும் டியூலிப். குப்பை கொட்டின மாதிரி இப்படி ஸ்னோ கொட்டியிருந்தால் எப்படிங்க ரோஸ் வரும்? இந்த ஸ்னோஃபாலில் அப்படியே காஞ்சு போய் கிடக்குது. இப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு அந்த மேனேஜர்கிட்ட கேட்டால் இப்படி தான் இருக்கும். இன்னும் ஒரு 15 நாள் இந்த ஃபெப்ரவரி தொடங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே துளித்து சம்மரில் வாங்க. காஷ்மீர் வேறு லெவல் இருக்குன்னாங்க. ஆக்சுவலாக சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம்னு 4 சீசனுமே நம்ம காஷ்மீரை வந்து விசிட் பண்ணணுமா. ஒரு டைமுக்கே இங்கே நாக்கு தள்ளுது. ஆனால் இயற்கை அழைத்தால் எப்படியாவது ஒரு ஆட்டமில் போய் சாஃப்ரான் அண்ட் ஆப்பிளை பார்த்தே தீரணுங்க.